முகூர்த்த கால் ஊனும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரவல்லி காலில் கிடக்கிற செருப்பாலேயே ரஞ்சித்தை பலார்னு அரைகிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ரஞ்சித் வாங்கின தர்ம அடியை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவில் 2வது உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த நல்ல நேரம் தாண்டிட்டு ராகு காலத்தில் பரவாயில்ல ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனும்போது கரெக்டாக அந்த ஐயர் தலையிலேயே விழுந்து வயசானவர் இல்லையா, மண்டையில் பயங்கரமாக அடிபட்டு பிளட்டு நிறையா லீக் ஆகிடுச்சு. உடனே அவர் ஸ்பாட் அவுட்லேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுமே வீட்டில் உள்ள மொத்த பேருமே உலகமே இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து பல பிரச்சனைகள், ஹேமா செத்து போனது, அருணாச்சலம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, அவர் போலீஸ்க்கு போனதுன்னு பல பிரச்சனைகளை தாண்டி சரி நல்லபடியாக இப்போ முகூர்த்த கால் ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனும்போது இந்த ரஞ்சித் வராததுனால தானே இப்படி நடந்தது, நல்ல நேரத்தில் மட்டும் அவன் வந்திருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த கேள்வி இருக்குது. அப்போ தான் எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. அதுவும் சுரேகா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. என் கல்யாணத்தில் தான் இப்படி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அம்மா என்னால் எதுவுமே பண்ண முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுந்தரவல்லி சொல்கிறாங்க, நீ உன்னோட நம்பிக்கையை என்றைக்குமே கைவிட்டுறாத, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இருந்தாலும் சுந்தரவல்லிக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஏன்னா தான் கண்ணு முன்னாடியே தான் பொண்ணு இப்படி அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ரஞ்சித் இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னடா இது வாடான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வரவுமே இவனை கூப்பிடாமே வீடு எல்லாமே அழுதுட்டு இருக்கு. அப்போ தான் நந்தினி உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. நந்தினி உள்ளே வந்ததுமே எல்லாருமே அழுதுட்டு இருக்கவுமே சூர்யா கிட்ட போய் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ தான் நந்தினி இந்த பாவியால் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் சுந்தரவல்லி கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே ரஞ்சித் போன, நீ பாசிபிளான காரணம் சொன்னால் நான் உன்னை இப்போ விட்றேன், இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் விட முடியாது, ஒரு உயிர்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி என்ன ஆண்டி அவர் வயசானவர், அவர் அடிபட்டு செத்துடுச்சுன்னா நீங்கள் இப்படி தான் என்னை திருவி கேட்பீங்களா ஆண்டி அப்படின்ற மாதிரி கேட்க, ரஞ்சித் நீ தயவு செஞ்சு பிளேட்டை மாற்றாத, நீ எங்கே போனால் நீ இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதுவும் பாசிபிளான ரீசனாக இருக்கணும், சும்மா மொக்க ரீசன்லாம் சொன்னால் என்னை மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது ரஞ்சித் என்ன சொல்கிறது போலன்னு தெரியாமல் தடுமாறுறான். அப்போ தான் நந்தினி வரும். நந்தினி குறுன்னு பார்க்குறான். உடனே என்னடா அவளை பார்க்குற சொல்கிறா அப்படின்னு கேட்கும். ஹரிதா அப்புறம் சுந்தரவல்லி அண்ணா அன்னைக்கெலாம் அதிர்ச்சி ஆகிடுது. என்ன சுந்தரவல்லி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சுந்தரவல்லி பேசுகிறதுலேயும் கரெக்டான நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஆயிடுறாங்க. ஆனால் இந்த ஹரிதாவுக்கு மட்டும் கோவத்துக்கு மேலே கோவம் வருது. இவங்க எப்படி அண்ணனை இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கிளியராக சொல்லிடுறாங்க நம்ம நந்தினி, அம்மா இவன் சும்மா நான் இப்போ வெளியே கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன், சும்மா இவன் வெளியே சுற்றிட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லவுமே உடனே சுந்தரவல்லி என்ன அவள் இப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி அவள் பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க பயங்கரமாக நம்புகிறாங்க. அவள் பொய் சொல்கிற மாதிரி தெரியல ரஞ்சித், நீ தான் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது, ஆரம்பத்துலேருந்து உன் நடவடிக்கை எதுவுமே சரி இல்லை, ஆனால் அதனாலேயே ஒரு உயிர் போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பிள்ளையும் சொன்னால் என் மருமகளும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நந்தினி மருமகன் சொல்கிறாங்க அவங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ தட்டுப்பட்டிருக்கு. ஏன்னா நந்தினி அப்போ தானே சொன்னாங்க இந்த முகூர்த்தங்கால் ஊன வேணாம், இந்த கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, ஊன வேணான்னு சொன்னாங்க இல்லையா, அதனாலேயே இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்படியே விட்டு வச்சா சரி வரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் விட்டு வைக்க போகிறதா இல்லை, கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி இதுக்கு மேலே விட்டு வைக்க கண்டிப்பாக அது தப்பாக தான் போகும்னு எனக்கு தோணுது, அதனால் என்னால் இதுக்கு மேலெலாம் இப்படி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. சொல்லு ரஞ்சித்துங்கிறது வாயை திறக்க மாட்டான், அது ஆண்டி அது ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, ரஞ்சித் நீ இப்போவே எனக்கு போய் சொல்கிற மாதிரி தெரியுது ரஞ்சித், மரியாதையே உண்மையை சொன்னால் உன்னை விட்டுடுறேன் ரஞ்சித் சொல்ல, இல்லை ஆண்டி இல்லை ஆண்டின்னு சொல்ல,
என்ன ரஞ்சித் இல்லாண்டினா என்ன ரஞ்சித் உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் என்னை ஏன் வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உன்னை வந்து புரிஞ்சுக்கணுமா? நீ தான் வந்து புரிஞ்சுக்காம இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்ட. இப்போ பாசிபிளான ரீசன் கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேங்கிற. பாசிபிளான ரீசன் கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேற. ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முடிச்சிட்ருக்கேன். சொல்கிறியா இல்லை என் கோபத்துக்கு ஆளாவுறியா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தேன் ஆண்டியா. ஃப்ரெண்ட்ஸோடையா? உனக்கு ஏது இங்கே ஃப்ரெண்ட்ஸு? உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ரஞ்சித் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. சரி உண்மையே ஒத்துக்கோ, நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா அவனை சும்மா விட்றா ரஞ்சித், இல்லைன்னா நான் ஒன்றும் சும்மாவே விடமாட்டேன் ரஞ்சித் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க சுந்தரவல்லி. இதை வந்து ஏற்றுக்க முடியல அவனால். அப்போ தான் வந்து நந்தினி சொல்கிறாங்க, அம்மா இவனால் தான் எல்லாமே நடந்துன்னு சொல்லவுமே யோசிக்காமல் அடின்னு அடித்து பிரித்து மேய்ஞ்சாங்க பாருங்க. உண்மையிலுமே வந்து வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தர்ம அடி வாங்கிட்டான் இந்த ரஞ்சித். அதனாலே வந்துட்டு சும்மாவே இல்லாமல் இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருக்குமே வந்து கோவம் வந்து காலில் கிடக்கிற செருப்பை கட்டி அடி நடிக்கிறாங்க. ஏண்டா நாங்கள் அவ்வளோ பண்ணி வச்சா நீ அசால்ட்டாக வருவ, எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிற ஆளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனால் வாய் பேச முடியல. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திணறி போய் நின்றுட்டுருக்கான். உடனே வந்து சுந்தரோடு சொல்கிறாங்க, செருப்பால் அடிக்கவுமே ஹரிதாவுக்கு கோவம் வந்துடுது. என்ன ஆண்டி அவள் சொல்கிறத பார்த்து எங்கள் அண்ணனை நீங்கள் அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் சொல்கிறதுனே பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ அடிக்க தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஆண்டி அவள் சொல்கிறதுல எங்கள் ஆண்டி பாயிண்ட் இருக்குன்னு கேட்க, பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே கோவம் வர ஆரம்பிக்குது. இல்லை 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 நீங்கள் சொல்கிறது எதையுமே வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏற்றுக்க முடியாதா? நான் ஒன்றும் பண்ண முடியாது ஹரிதா, உங்கள் அண்ணனால் தான் எனக்கு ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு கொண்டு வரும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.